47 எம்எல்ஏ தூக்கி போட்டு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடன் 5 எம்எல்ஏ இணைந்தார். எங்களுடைய தலைவர் 108 இருந்து 5 போச்சுன்னா 113 தானே. 47 முக்கியமா 105 முக்கியமா? விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. பட்ஜெட் எஸ்டிமேட்ல ரிவைஸ் எஸ்டிமேட்ல வர பார்த்து 40,041 40,012 ரூபாய் 1,01,00,000 கோடியே டெல்டா இல்ல புரியல. இந்த இன்டர்நெட்ல இந்த வீடியோலாம் பார்த்து ரொம்ப எரிச்சலாகி தயவு செய்து பேசிக்ஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக அரைமண்டல் நாயங்களா One eternity later. இந்த கரண்ட்டு போய்கிட்டே இருக்கு. இந்த ஒரு சிம்பிள் மேட்ரு, இந்த கரண்ட்டை ஒழுங்காக கொடுக்க தெரில. பாத்ரூம் எட்டி பார்க்குற நாயே மூடுவோம் வாயன்னு சொல்கிற மாதிரி. சரி, ஓகே. ஜென்ரலாக இப்போ டிவிக்கில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய நாடு ஃபுல்லாக நம்ம மானத்தை வாங்கக்கூடிய நபர்களுக்காக இந்த சின்ன ஒரு பிரத்யேக கிளாஸ். இப்போ சிம்பிள் ஜீரோஸில் பார்க்கலாம். இது ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000s, lakh, 10 lakh, crore, 10 crore, 100 crore. அதாவது இங்கே மேலே இருக்கிற வேல்யூ வந்து 100 கோடி. அப்போ கீழே இருக்கிற வேல்யூ எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா 432 கோடியே 16,73,153 ரூபான்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த அறிவு இல்லாமல் தயவுசெய்து இனிமேல் யாரும் பேப்பர் எடுத்து நம்பரை படிச்சிடாதீங்க, மெண்டல் நாயங்களா. திமுகவின் முதல் 100 நாட்கள் முதல் கையெழுத்தே மகளிருக்கான விடியல் பயணம் தொடக்கம். அந்த மகளிர் விடியல் பயணத்தோட பேரை மாத்திருக்கோம். அதான் நாங்க கொடுத்த திட்டம். ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு. தமிழ்நாடு ஃபுல்லா ஆவின் பால் தட்டுப்பாடை கிரியேட் பண்ணதே நாங்க தான். குறித்த நேரத்தில் காவேரியில் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் தண்ணீர் திறப்பு. காவேரியில எங்க அண்ணன் நினைச்சாலே போதும் தண்ணியை விட்டுருவாங்க. ஆனா இன்னும் மேட்டூர் அணை திறக்க. பெட்ரோல் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு. பெட்ரோல் விலை எதுக்கு குறைக்கணும்? பெட்ரோல் விலை எதுக்கு குறைக்கணும்? நாங்க தான் ஊழலை ஒழிச்சிட்டோமே, அதுலயே விலைவாசி எல்லாம் குறைஞ்சிரும். மதுரையில் கலைஞர் நினைவு நூலகம் திறப்பு. நாங்க இன்னும் எதுவும் புதுசா அறிவிப்புலாம் கொடுக்கல. ஏற்கனவே வாக்குறுதியில் கொடுத்ததே இன்னும் நிறைவேற்றல. நாங்க கருணாநிதி ரூபாய் 4,000 வழங்கப்பட்டது. எங்களோட முதல் கையெழுத்து 200 யூனிட் ஃப்ரீ மின்சாரம். ஆனா மின்சார தட்டுப்பாடு இருந்துட்டே இருக்கும். விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5,932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5,932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசிடம் 60-40 பங்கீடு முறையில் 7,500 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட். 7,586 கோடி ரூபாய் ஒன்றிய அரசிடம் இருந்து கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம முதலமைச்சர் செஞ்ச ஒரு சொற்ப சாதனைகளை மட்டும் நான் உங்ககிட்ட பகிரணும்னு நினைக்கிறேன். கூட்டுறவு வங்கியின் மூலம் ரூபாய் 75,000 வரை பயிர்க்கடன் பெற்ற குறு, சிறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி. ரூபாய் 1,00,100,34,83 கோடியே டெல்டா. 13 சோக்கரா இருந்தா எப்படி படிக்கிறது?